இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு சட்ட திருத்த மசோதா அங்க நிறைவேறி இருக்கிறது. எப்படி அங்க பாஜகவோ அப்படி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல அதிமுக இதை பற்றி பேசணும், பதில் சொல்லணும் அப்படின்னா அதிமுகவினுடைய அந்த துரோகம் தான் இங்க வெளிப்படும். அன்றைக்கு இலங்கை அரசுடன் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் விட்டுக் கொடுத்தார். இந்து ராஜ்யம் அப்படின்றது யாருக்கானதாக இருக்கும் அப்படின்னா பார்ப்பனர்களுக்கானதாக மட்டுமே இருக்கும். இருக்கிற மசூதிகள் எல்லாத்துலயுமே இங்கதான் ராமர் பிறந்தார், இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தார், இங்கதான் அவங்க அப்பம் பிறந்தான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிடுறாங்க. மனசில் இருந்த வன்மத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலையும் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒரே நாள்ல. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய, நம்முடைய உரிமைகளை திரும்ப பெறக்கூடிய ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து, தனி தீர்மானமாக, அரசினர் தீர்மானமாக முன்மொழிந்து அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு சட்ட திருத்த மசோதா அங்க நிறைவேறி இருக்கிறது. முதல்ல நாம தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கச்சத்தீவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பாரம்பரியமாக மீன் பிடிப்பதற்கு உரிமை உள்ள ஒரு இடம் அப்படின்றது ஆவணங்கள் மூலமாகவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஆனால் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்பந்தம் மூலமாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை தாண்டி நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்படையினால் தாக்கப்பட்டும், துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டும், அவர்களுடைய அந்த மீன்பிடி படகுகள், வலைகள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டும் ஒரு பெரிய துன்பத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆளாயிட்டே வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி முறையிட்டும் கூட அதற்கு துளி கூட பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தமிழ்நாடு அரசு, இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அதாவது பாஜக ஒன்றியத்தில் 2014 பொறுப்பேற்ற போது மோடி என்ன சொன்னார்னா, இனிமேல் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, ஒரு மீனவர் கூட பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். ஆனா இன்றைக்கு இரண்டாவது முறை ஆட்சியையும் முடிச்சு 3வது முறையாகவும் பிரதமராக ஒன்றியத்தில் பாஜகவினுடைய மோடி வந்ததற்கு பிறகும் கூட தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. அதற்கு எந்த முயற்சியும் ஒன்றிய பாஜக அரசு செய்யவில்லை. மோடி அடிக்கடி இலங்கைக்கு போயிட்டு வர்றாரு, ஆனா அங்கேயும் அவர் இது குறித்து பேசியதாக எந்த செய்தியும் இல்லை. அப்படின்றப்போ நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி, நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி அப்படின்றது கச்சத்தீவை மீண்டும் நாம் திரும்ப பெறுவது அப்படிங்கிறது தான்ன்ற முடிவுக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல திரும்ப ஒரு கம்பு சுத்திர வேலையை செய்யறாங்க. எப்படி அங்க பாஜகவோ அப்படி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல யாரு, நம்ம அதிமுக, சரிங்களா? ஏன்னா கச்சத்தீவு தீர்மானத்தை எல்லாருமே ஆதரிச்சிருக்கிறாங்க, அது வேறு. பாஜக கூட ஆதரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறதுனால இவங்க இதை ஆதரிச்சு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அதற்கு பிறகு அதிமுகவும் ஆதரிச்சுட்டு வெளியில் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி என்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் தாரை வார்க்கப்பட்டது அப்படின்னும், இதற்காக திமுக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல, திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பொய்களை திரும்ப அதிமுக சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை பற்றி பேசணும், பதில் சொல்லணும் அப்படின்னா அதிமுகவினுடைய அந்த துரோகம் தான் இங்க வெளிப்படும் அப்படிங்கிறது அவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்திலையும் பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா கச்சத்தீவு என்பது இந்தியாவிற்கு சொந்தமானது அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை முதலாக இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அன்றைக்கு எடுத்துக் கொடுத்தவரே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான ஒரு இடமாக கச்சத்தீவு இருந்திருக்கிறது. அந்த கச்சத்தீவு பகுதியில் அவரு அந்த கடல் வளங்களை ராமநாதபுரம் மன்னர் கையாண்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அங்கிருந்து எடுத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி தமிழ்நாடு முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அவர் தான் ஒன்றிய அரசுக்கே கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திரும்ப இந்த பொய்யை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று, நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரச்சனை வராமலேயே நாடாளுமன்றத்திற்கு வெளியே
அன்றைக்கு இலங்கை அரசுடன் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் வந்து கச்சத்தீவை விட்டு கொடுத்தார். அப்ப நாடாளுமன்றத்திலேயே வராத ஒரு விஷயத்தை, நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படாத ஒரு பிரச்சனையை திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கல அப்படின்னு சொல்றதை விட ஒரு முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? ஆனால் அதையும் மீறி அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு நாடாளுமன்றம் கூடின போது அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கு. அது வந்து வரலாற்றில் நாடாளுமன்ற குறிப்புகள்லயே இருக்கு, அவை குறிப்பிலேயே இருக்கு. நாடாளுமன்றத்தில் வந்து திமுகவினுடைய உறுப்பினர்களாக இருந்த திரு இரா செழியன் அவர்களும் திரு நாஞ்சில் மனோகரன் அவர்களும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ததோடு வெளிநடப்பும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மூக்கையா அவர்களும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, ராமநாதபுரத்தினுடைய எம்பி நானு, என்ன நீங்க வந்து கன்சிடரே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஏன்னா அது அந்த பகுதியினுடைய பிரச்சனை தான் இது கச்சத்தீவு தொடர்பானது. அப்போ ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த என்னை நீங்கள் ஏன் எதுவுமே கேட்கல, எனக்கான வாய்ப்புகளை நீங்க கொடுக்கல, ஏன் இதை பத்தி எதுவுமே பேசாம இப்படி பண்றீங்கன்ற ஒரு எதிர்ப்பை வந்து திரு மூக்கையா அவர்கள் வந்து அங்க பதிவு செய்திருக்கிறார். அப்போ இவ்வளவு எதிர்ப்பை அங்கே பதிவு செய்ததற்கு பிறகு இங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அவர் என்ன பண்ணார், உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது அரசு எடுக்கின்ற நடவடிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுகவினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை கண்டித்தும் எதிர்த்தும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் திமுக சார்பாக நடத்தப்படுது. இதுல இந்த அதிமுகவுக்கு அவங்களுடைய வரலாறும் தெரியாது, கழுத வெளியில இருக்கிற வரலாறையும் அவங்க படிக்கிறது இல்லை. எப்படின்னா, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த ஒரே ஒரு உறுப்பினர் யார் தெரியுமா? அதிமுகவை சேர்ந்த திரு அரங்கநாயகம். அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் இவங்க பண்ணிட்டு சட்டமன்றத்தில் நின்றுகிட்டு ஒரு முழுமையான ஒரு பொய்யை எப்படி இவங்களால மனசாட்சி இல்லாம சொல்ல முடியுதுன்னு தெரியல. அதாவது அதிமுகவினுடைய ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடவை ஒரு தீர்மானத்தை வந்து போட்டாங்க, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்போ, அதை பற்றி எந்த ஒரு சிறு நடவடிக்கைகளோ, ஒரு துரும்ப கூட வந்து அவங்க கிள்ளி போடவே இல்லை அப்படிங்கிறதான் நடந்த விஷயம் அது. அப்போ இவ்வளவு துரோகங்களை அதிமுக மீனவர்களுக்கு கச்சத்தீவு விவகாரத்தில் செஞ்சுட்டு இன்றைக்கு கச்சத்தீவுக்காக குரல் கொடுத்த, கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு அங்கம்தான் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸை எடுத்து ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து வாதாடிய, தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்திய திமுகவை பார்த்து, திமுக அரசை பார்த்து இந்த அதிமுக, அடிமை அதிமுக எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் திசை திருப்பி விடுறாரு. இது ஒரு பக்கம். அப்போ கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு உரிமை குரலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு எழுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் அப்படியே நேர் எதிராக நாடாளுமன்றம் பாஜக என்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து நுழைந்ததோ அன்றையிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மை, ஜனநாயகம், அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அத்தனை முகாமையான கூறுகள் எல்லாமே வந்து அங்கே சாகடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நேற்று நிறைவேற்றப்பட்ட அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக மத நல்லிணக்கத்தினுடைய கடைசி மூச்சு இருக்கு இல்லையா, அதையும் அமித்ஷா கும்பல் நிறுத்திருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது அதிகாலை 2 மணிக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க இந்த சட்ட திருத்தத்தை. இதில் வக்ஃபு வாரிய மசோதா அப்படின்றது இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்களை பராமரிக்கின்ற ஒரு அமைப்பு. அது தொடர்ந்து அவர்களுடைய மதம் தொடர்பான விஷயங்களும் அங்கே வந்து அதாவது மேலாண்மை செய்யப்படும், கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறது அந்த அமைப்பினுடைய பணியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதில் கை வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்துக்களுக்கானது அப்படிங்கிற ஒரு மாயையை ஏற்படுத்தி இந்து ராஜ்யத்தை கட்டமைக்க வேண்டும். அந்த இந்து ராஜ்யம் அப்படின்றது யாருக்கானதாக இருக்கும் அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கானதாக மட்டுமே இருக்கும். பழைய காலத்துல அவங்களுடைய அந்த வேத காலத்துல இருந்த மனு தர்மத்தினுடைய அடிப்படையில், அந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படையில் பார்ப்பனர்கள் மேல இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே சேவை செய்கின்ற அடுக்குகளாக அடுத்தடுத்த மக்களை வந்து வைத்திருப்பது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்து ராஜ்யத்தினுடைய அடிப்படை அப்படின்றது. அப்போ அதை கட்டமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இஸ்லாமியர்களை வந்து அவர்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய நடமாட்டத்தையே வந்து இந்தியாவில் மட்டுப்படுத்த வேண்டும். அதாவது அவங்கள வந்து சுதந்திரமாக நடமாடுகின்ற அளவிற்கு அவங்களை நம்ம விட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய மத வழிபாடுகள் கூட
சுதந்திரமாக நடைபெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதா இன்னைக்கு பாஜகவினுடைய நடவடிக்கைகள் மூலமாக தெரியுது. அதுதான் இந்த ரம்ஜான்ல கூட உத்தரப்பிரதேசத்துல பொது இடங்களில் வந்து நீங்க தொழுகை நடத்தக்கூடாது, சாலை ஓரங்களில் வந்து நீங்க தொழுகை நடத்தக்கூடாது, பிளாட்ஃபார்ம்ஸ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்தது. கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தது. ஏன்னா இவங்க வந்து இருக்கிற மசூதிகள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க, தரமட்டமாக்கிடுறாங்க. இல்லைன்னா இருக்கிற மசூதிகள் எல்லாத்துக்குள்ளயுமே வந்து இங்கதான் ராமர் பிறந்தார், இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தார், இங்கதான் அவங்க அப்பம் பிறந்தான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க வந்து தொழக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னென்னமோ காரணங்கள் சொல்றாங்க. பாங்கு ஒலி வந்து காற்றை மாசுபடுத்துகிறது. டேய், உங்களுக்கு வந்து இந்த காற்று மாசுபடுறது மேல இருக்கிற அக்கறை இருக்கே, ஐயோ புல்லரிக்க வைக்குது உண்மையிலேயே. நீங்க வருஷத்துல வந்து பாதி நாள் இந்து கோயில்கள்ல, இந்து பண்டிகைகள்ல நீங்க வந்து லவுட் ஸ்பீக்கரை கட்டி அலற விடுறீங்களா? அதை விடவா இது வந்து மோசமா இருக்க போகுது? ஆனா இது எல்லாம் காரணம் கிடையாது. இஸ்லாமியர்களை ஒரு அச்சத்திலேயே வச்சிருக்கணும், அவர்களினுடைய சுதந்திரத்தை பறிக்கணும், அவங்களுடைய மத வழிபாட்டிற்கான அவங்களுடைய உரிமையை பறிக்கணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். இப்ப வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை இவங்க கொண்டு வந்ததற்கு காரணமும் அதுதான். அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அரசு, குறிப்பாக பாஜக அபகரித்துக் கொள்வதற்கான ஒரு வழியைத்தான் வந்து இதன் மூலமாக அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப இதுல வக்ஃபு சட்ட திருத்தத்தின் மூலமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையை விட கூடுதலான நிலங்களை வக்ஃபு வாரியத்துக்கு அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கண்களை வந்து உறுத்துது. அந்த நிலங்களை வைத்து அதை வந்து இவங்க என்ன பண்ண போறாங்களா, வருமானமா மாற்றி அரசுக்கு கொடுக்க போறாங்களாம். அதாவது இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டு, சரியா, ஒரு மதத்தினுடைய சொத்துக்களை எடுத்து நான் வந்து நாட்டிற்கு வருமானமா ஆக்கி தரப்போறேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அதுவும் நீங்க பாருங்க, இந்த மசோதா நிறைவேற்றப்படும் போது அவையில் வந்து பிரதமர் இல்லை. ஆனா ஹிட்லர் இல்லைனாலும் பரவாயில்ல, கோயபல்ஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷா அங்க உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் இதை நிறைவேற்றுவதற்கு பொதுவாகவே வந்து இது மாதிரியான ஒரு மதம் சார்ந்த அறிவிப்புகளோ அல்லது வந்து அது சார்ந்த அறிக்கைகளோ அப்படின்னு வெளியிடும் போது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தை சார்ந்த பிரதிநிதி யார் இருக்காங்களோ அவங்கள விட்டு தான் வந்து அதை அவையில வந்து முன்வைப்பாங்க. குறிப்பா வந்து ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியாக கூட ஒரே சாதியை, இந்த கட்சியில இருக்கிற ஒரு சாதியை சார்ந்தவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அதற்கு மறுபறிக்கை சொல்லணும், கண்டன அறிக்கை சொல்லணும்னா இன்னொரு கட்சியில் இருப்பவர்கள் அதே சாதியை சார்ந்த ஒரு உறுப்பினரை வைத்துதான் வந்து அறிக்கையெல்லாம் விடுவாங்க. இது வந்து அரசியலில், தேர்தல் அரசியலில் இயல்பா இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனா நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்கள், அதாவது வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பான, வக்ஃபு வாரியம் தொடர்பான அந்த சட்ட திருத்தத்தை, இந்த மசோதாவை அவையில் முன்வைப்பதற்கு ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி கூட நாடாளுமன்றத்தில் பாஜகவினுடைய அமைச்சரவையில் இல்லை. யார் அதை தாக்கல் பண்றாங்க அப்படின்னா சிறுபான்மையினருடைய அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த திரு கிரீன் ரிஜிஜு அவர் தான் வந்து அதை தாக்கல் செய்கிறார். அவங்களுடைய அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளிடையே வந்து வருது. இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆதரவா வந்து 288 பேர் அதுல வந்து வாக்களிச்சிருக்காங்க. எதிர்த்து 232 வாக்குகள் நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னா அது கடுமையான எதிர்ப்பை இந்த மசோதா சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு எதிர்ப்புனா, கொஞ்சம் கூட துளி அளவு கூட அதில் ஜனநாயகம் இல்லை, துளி அளவு கூட அதில் ஒரு மனிதாபிமானம் இல்லை. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த விதத்திலும் சரி, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஷரத்துகளிலும் சரி, துளி கூட ஜனநாயகம் இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள். ஏன்னா வக்ஃபு திருத்த மசோதா இவங்க கொண்டு வந்த இந்த திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த வக்ஃபு வாரியத்துல இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேர் அதுல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்புக்குள்ள நீங்க ஏன் அந்த மதத்தை சாராத 2 பேரை உள்ள நுழைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறையை கலைச்சிடணும், இந்து சமய அறநிலையத்துறையை அரசு கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட கொடுத்துருங்க, நீங்க பக்தர்கள் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேச பக்தால எல்லாம் கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை ஒரு கல்லூரி தொடங்குது, சரிங்களா? அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில தான் வந்து அதுவும் நடக்குது. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, கல்லூரிகள் நடத்துறாங்க. அப்ப அந்த கல்லூரியில ஒரு இஸ்லாமியரை வந்து பேராசிரியராக நியமனம் பண்றாங்க. அதுவும் மெரிட் பேஸ்ல அவர் வர்றாரு. அது ஒரு கல்லூரி, அங்க ஒன்றும் உங்களுக்கு மதம் வந்து கற்பிக்கப்படலை, மதத்தை அது ஆகமங்களையோ அல்லது வந்து தேவாரம், திருவாசகம் இது எல்லாத்தையும் வந்து அந்த கல்லூரியில நியமிக்கப்படலை. அது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சரியா? அந்த காலேஜ்ல ஒரு பேராசிரியர் நியமிக்கப்படும் போது மெரிட் பேஸ்ல தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. அந்த மெரிட் பேஸ்ல ஒரு இஸ்லாமியர் வந்துடுறாரு, உடனே வந்து ஆச்சா அபூச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமான
ஒரு கூச்சல் யாருக்கிட்ட இருந்து, இந்த சங்கிகள்கிட்ட இருந்து, இந்த பாஜக, இந்த இந்து முன்னணி மாதிரியான இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கிட்ட இருந்து அப்படி ஒரு எதிர்ப்பு அதற்கு வந்துச்சு. இன்னொன்று விஷயத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். என்னன்னா, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அந்த பாபநாசம் தாலுகாவில் ஒரு மிக பழமையான ஒரு கோயில் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ராஜகோபாலசாமி கோயில்னு சொல்றாங்க. அந்த கோயிலினுடைய அறங்காவலர்களை இப்ப அண்மையில நியமிச்சாங்க. ஒரு 3 பேரை நியமிச்சாங்க. அதுல ஒருத்தர் பேரு மணி, இன்னொருத்தர் பேரு வசந்தான்னு நினைக்கிறேன், இன்னொரு அறங்காவலர் பேரு. அதுல 3வதாக ஒரு அறங்காவலர், அவரோட பேர் வந்து நர்கிஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உடனே சும்மாவே இவங்க ஆடுவாங்க. அதுல சலங்கை கட்டி விட்ட மாதிரி பேர் வேற நர்கிஸ் கான் ஆகி போச்சா, உடனே நம்ம அந்த காரைக்குடி பீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே லவுட் ஸ்பீக்கர் வைக்காத குறைய ஒரே கத்து. பாத்தீங்களா, இஸ்லாமியரை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து கோயில் அறங்காவலரா எப்படி நியமிக்கலாம், இதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இந்து சமய அறநிலையத்துறையை வந்து நீங்க கலைச்சிருங்க, இந்த துறையே தேவையில்லை, இது வந்து இந்துக்களுக்கு எதிரானது, பக்தர்கள் இப்படியெல்லாம் வந்து குலைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்பதான் தெரியுது அவர் பேர் தான் நர்கிஸ் கானை தவிர அவர் வந்து இந்து தான் அப்படின்றது. அவரே வந்து என்ன பண்றாரு, ஒரு வீடியோ வெளியிடுறாரு, இப்படியெல்லாம் வந்து என் பேரை வச்சு ஒரு பெரிய சிக்கலை வந்து இங்க உருவாக்குறாங்கங்க. ஆனா உண்மையிலேயே நான் வந்து முஸ்லீம் கிடையாது, நான் இந்து தான். ஏன்னா எங்க அம்மா வந்து பிரசவ சமயத்துல ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்ததுனால என்னை வந்து காப்பாத்தி கொடுத்தது நர்கிஸ் கான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மருத்துவர். அந்த நன்றிக்காக எங்க அப்பா தங்கராஜு எனக்கு வந்து நர்கிஸ் கான்னு பேர் வச்சிருக்காரு, நான் வந்து இந்து தான் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ வெளியிடுறார். அதுக்கப்புறம் தான் இதுங்கெல்லாம் கொஞ்சம் அடங்குச்சிங்க. சரியா? அப்போ இதுக்கு இவ்வளவு குதிக்கிறீங்கல்ல நீங்க, இல்லாததையெல்லாம் பொய் பொய்யா பேசி நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி, கற்பனையா சில பொய்களை எல்லாம் கட்டமைச்சு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வந்து நீங்க இவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதை வந்து கலைக்கணும், அது தேவையில்லாதது, இப்படிலாம் வந்து பொய்களை கட்டவிழ்த்து விடுறீங்க. ஆனா அங்க ஒரு வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேரை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். இதுக்கு இந்த எச் ராஜாவோ அல்லது இங்க இருக்கிற சங்கிகளோ அவங்க கிட்ட நேர்மையான பதில் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் வந்து அவ்வளவு ஒரு கோபத்தோடும் அறச்சீற்றத்தோடும் வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்யறாங்க. குறிப்பாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் வந்து 1/2 மணி நேரம் வந்து இதில் வந்து பேசி இருக்கிறார். ஏன்னா வக்ஃபு வாரிய திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் வந்து அவர் உறுப்பினராக இருந்தார். அவருடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா அந்த கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் வைத்த எந்த பரிந்துரைகளும் திருத்தங்களும் அந்த மசோதாவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதுல வந்து சேர்க்கப்படவில்லை. பாஜக சார்புடையவர்கள் கொடுத்த திருத்தங்கள் மட்டுமே அதில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டுக்குழு முடிந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு அந்த மசோதா முன்வைக்கும் போது பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து அப்பட்டமான பொய்களையே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதற்கு வந்து பாஜகவினர் வந்து அந்த மசோதா நிறைவேற்றப்படும் போது அமித்ஷாவோட முகத்திலையும் சரி, அல்லது அது பக்கத்துல பியூஷ் கோயல் உட்கார்ந்திருந்தார் அவருடைய முகத்திலும் சரி பார்க்கணுமே, அந்த மகிழ்ச்சியை பார்க்கணுமே. அவங்களுக்கு ஒரு வன்மம், அது மகிழ்ச்சி கிடையாது, அது வந்து அவங்க மனசில் இருந்த வன்மத்தை வந்து அவர்கள் அங்கே வந்து வெளிப்படுத்தினார்கள் அவருடைய உடல் மொழியால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ கிரண் ரிஜிஜு வந்து என்ன சொல்றாருன்னா, திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சுட்டிக்காட்டி அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான நிலங்கள் மொத்தமும் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அப்பதான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் வந்து கேட்கிறார், அவருடைய பேசும்போது குறிப்பிடுறாரு, அப்படி எந்த ஒரு குறிப்பாவது தாக்கல் செய்யப்பட்ட, அதாவது கூட்டுக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த அறிக்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க காட்டிட்டீங்கன்னு சொன்னா, அதையும் இதையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னோட பதவியவே நான் ராஜினாமா பண்றேன், அதாவது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவையிலிருந்தே நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த கூட்டுக்குழுவில் உறுப்பினராக அவர் சேர்க்கப்பட்டதிலிருந்து அத்தனை ஆவணங்களை அவர் வந்து படித்திருக்கிறார். தொடர்ந்து வந்து நிறைய ஆவணங்களை ரெஃபர் பண்ணி இதுக்கு முன்னாடி வக்ஃபு வாரியத்தில் திருத்தங்கள் கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு, என்னென்ன பரிந்துரைகள் எல்லாம் அது மற்றவங்க கொடுத்தாங்க, அந்த அரசு அதை எப்படி கையாண்டது, இத்தனையையும் படித்து தெளிவான ஒரு என்ன சொல்றது, ஒரு வரலாற்று புரிதலோடு அவர் அங்கே இருந்ததுனால தான் இவ்வளவு ஒரு துணிச்சலோடு கூட அந்த சவாலை வந்து அவர் விட முடிஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு வரலாற்று காரணங்களும் இல்லாமல் யாருடைய பரிசீலனைகளையும் பரிந்துரைகளையும் ஏற்காமல் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு ஒன்றிய பாஜக அரசு இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. எப்பொழுதுமே நாடாளுமன்றம் பாஜகவினுடைய கையில் இருக்கும் போதெல்லாம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜனநாயகத்திற்கு விரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமான ஒரு விஷயமாக தான் அவங்க வந்து அதை நடத்துறாங்க. அப்போ ஏற்கனவே சிஏஏ கொண்டு வந்து இஸ்லாமியர்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய
குடிமக்களே அவங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சிஏஏ சட்டத்தை இங்கே கையில் வச்சுருக்காங்க கொண்டு வந்து. இப்போ அடுத்ததாக வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் செஞ்சு இந்த இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை, பன்முகத்தன்மையை இவங்க சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாங்க நமக்கு தெரியல. ஏற்கனவே வந்து ஹரித்வாரில் வந்து அந்த சங்கி சாமியார்கள் எல்லாம் கூடி ஒரு சங்கமெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க. இந்த கும்பமேளா நடந்தது இல்லையா, அதை ஒட்டியும் வந்து அவங்க ஒரு அரசமைப்பு சட்டத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அது எப்படின்னா, வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில், மனுதர்மத்தினுடைய அடிப்படையில் இப்போ இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தணும். 2026 அப்படிங்கிறது அவர்களுடைய இலக்கு. RSSனுடைய நூற்றாண்டு, அதை ஒட்டி தான் வந்து அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ 2026 ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ராமராஜ்ய நாடாக, தேசமாக இதை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு என்பது அதற்கு முற்றிலும் நேர் எதிராக, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றம் இன்றைக்கு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக அதில் விதிவிலக்கு. ஏன்னா அவங்க வந்து அங்கே போய் சரண்டர் ஆயிட்டாங்க. மறுபடியும் எதிர்த்து பேசவே முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, சட்டமன்ற வளாகத்தில், நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துறது, முழக்கம் போடுறதை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு வக்ஃபு சட்ட திருத்த மசோதா அவங்க நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து அதை முழுமையாக அப்படியே திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்திலேயே வந்து திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கருப்பு பட்டை அணிந்து முழக்கமிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தினதையும் நம்ம பார்த்தோம். அப்போ எப்பொழுதும் தமிழ்நாடு என்பது மக்களினுடைய, மாநில மக்களினுடைய உரிமைகளுக்காக, இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக, மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சியாக எப்பொழுதுமே திமுக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு நேர்மாறாக நாடாளுமன்றத்தில் பாஜக நடந்து கொள்கிறது. இப்போ இது ரெண்டையுமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு மற்ற மாநிலங்களுக்கும் இந்த தேர்தல் முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படி அமைய போகுது. அதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய அந்த தெளிந்த பார்வை அப்படிங்கிறத எப்படியாவது குட்டையை குழப்பி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாஜகவும் அதிமுகவும் இன்றைக்கு கைகோர்த்து வர்றாங்க. இவர்களோடு பாமக போன்ற பல்வேறு சாதிய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து களத்தில் வந்து நிற்க போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு எப்பொழுதும் போல் தமிழ்நாடு தோல்வியை தான் தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சமூக அரசியல் உரிமைகளுக்காக என்றைக்கும் திமுக, திராவிட இயக்கம் துணை நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.